பிரைஸ் எல்லாம். இந்த நாளிலே இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இங்கே இந்த சங்கீத புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது, மனிதனை நீ நம்பாதே. யாரை நம்பாத? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் 2-3 இடங்களிலே பார்க்கிறோம், மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நமக்கு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே மனிதர்கள் நாம் எப்பொழுது விழுந்து போவோம் என்று பார்க்கிறார்கள். சத்ருவும் நாம் எப்பொழுது விழுந்து போவோம் என்று, நம் வாழ்க்கை எப்பொழுது விழுந்து போகும், நம் குடும்பம் எப்பொழுது விழுந்து போகும், நாம் செய்கிற தொழில், பிஸ்னஸ், வியாபாரம் இதெல்லாம் எப்பொழுது விழுந்து போகும் என்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விழும்படி அநேக சூழ்நிலைகளிலே அவர்கள் நம்மை தள்ளுகிறார்கள். பிசாசு அநேக சூழ்நிலையிலே நாம் விழுந்து போகும்படியாக நம்மை தள்ளுகிறான். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நாம் நெருக்கமாய் இருக்கிற ஜனங்கள் கூட நாம் எப்பொழுது விழுந்து போவோம் என்று பல முகாந்திரங்களாய் பல தந்திரங்களை செய்து நம்மை தள்ள நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களை, நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். உங்கள் குடும்பம் இன்றைக்கு விழுந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்கள் குடும்பம் விழுந்து போன ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். அல்லது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், வியாபாரம் விழுந்து போய் அதில் மேன்மை இல்லாதபடி, அதில் ஆசீர்வாதம் இல்லாதபடி, மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்பி கட்டுகிற தேவன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த இடத்திலே இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறீர்களோ அதே இடத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறுத்துவாராக. உங்களுக்கு அவர் ஆதரவாய் இருப்பாராக. இன்றைக்கு உங்கள் குடும்பம் விழுந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தை தூக்கிவிட, உங்கள் வாழ்க்கையை தூக்கிவிட யாரும் இன்றைக்கு எந்த மனிதரும் முன்வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தூக்கி விடுவாராக. அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. அல்லது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை என்று ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்த தொழில், நீங்கள் பண்ணின அந்த வியாபாரம், அந்த பிஸ்னஸ் இன்றைக்கு நஷ்டமடைந்து விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். அது சத்ருவாலே அல்லது நீங்கள் நம்பின மனிதர்களாலே அந்த பிஸ்னஸ் தொழில் விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு அதை எப்படி நான் எழுப்பி நிற்க வைப்பது?
எனக்கு யாரும் ஆதரவாய் இல்லையே, யாரும் எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாராக. உங்களை மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துவாராக. உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாராக. உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவாராக. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவாராக. விழுந்து போன உன் பிசினஸ் வியாபாரத்தை கர்த்தராகிய தேவன் மறுபடியும் தூக்கி நிறுத்துவாராக. உங்களுக்கு அவர் ஆதரவாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீது விழுந்து போகும்படியாக அநேக தந்திரங்களை சூழ்ச்சிகளை செய்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாயிருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்கு யாரும் ஆதரவில்லை என்று கலங்காது. உறவுகள் இருக்கிறார்கள், என்னை சுற்றி ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில இருக்கிறார்கள், என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, எனக்கு ஆதரவாய் இருக்க யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை நடத்துகிற தேவன். நீ எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறாயோ, எந்த மனிதர்கள் மத்தியில விழுந்து போயிருக்கிறாயோ, எந்த உறவுகள் மத்தியிலே விழுந்து போயிருக்கிறாயோ, அதே இடத்திலே, அதே உறவுகள் மத்தியிலே, அதே மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருந்து உங்களை அவர் தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவினிடத்திலே ஒரு பிசாசு பிடித்த மனிதனை ஒரு தகப்பனார் கொண்டு வந்தார். அவனை கேட்டார், இது எப்பொழுது உனக்கு உண்டானது என்று கேட்டார். அந்த தகப்பனார் சொன்னார், இது சிறு வயதிலிருந்து இருக்கிறது. சில வேளை இவனை இது தீயிலே தள்ளுகிறது, சில வேளை தண்ணீரிலே தள்ளுகிறது, இவன் விழுந்து போகிறான் என்று சொன்ன பொழுது இயேசு அந்த மனிதனிடத்தில் கிட்ட போன பொழுது அந்த மனிதன் விழுந்து போனான். விழுந்து போன பொழுது எல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அவ்வளோதான், இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் போய் அந்த மனிதனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அந்த மனிதனை கையை பிடித்து தூக்கி விடுகிறார். அவன் எழும்பி நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களை தூக்கி விடுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாயின் ஊர் விதவை, ஒரே ஒரு மகன் தான் அவளுக்கு. அந்த ஒரே மகனும் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு பாடையிலே கொண்டு வருகிறார்கள். அந்த ஊரின் வாசலுக்கு எதிராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருகிறார். அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், அழாதே என்று சொன்னார். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்து போன அந்த வாலிபன் எழுந்து நின்றான். இன்றைக்கு உங்களை நிற்க வைப்பார். விழுந்து போன இடத்திலே கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். உங்கள் குடும்பம் விழுந்து போன சூழ்நிலையிலே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டது, ஒன்றும் இல்லை, இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாதபடி எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து கடன் பிரச்சனை, பண பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து போன உன்னை கர்த்தர் தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். உனக்கு ஆதரவாயிருப்பார், உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் உனக்கு அற்புதம் செய்கிற தேவனாக, அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் விழும்படி, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். உங்களுக்கு உதவி செய்வார். விழுந்து போன சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்வார். உன் வாழ்க்கைக்கு அவர் உதவி செய்வார். உன் வருமானத்திற்கு அவர் உதவி செய்வார். உன்னோடு கூட இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நிற்கலாம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுகிற தேவன் அப்பா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த பிள்ளைகளை எழுப்புவீராக, கட்டுவீராக, ஆதரவாயிருப்பீராக, நன்மை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.